ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பேக்கர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுறவங்க ஆளாக இருக்கலாம். ஸோ ஹெல்மெட் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து ஏர் ஃபால் ஆகுது அப்படின்ட்டு சில பேர் வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். சில பேர் வந்து ஹெல்மெட்டை வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை வந்து க்ளீனாக வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹெல்மெட் போடுறதுனால நமக்கு ஏர் ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் நார்மலாக ஹெல்மெட் போட்டிங்கன்னா ஏர் ஃபால் அப்படின்றது பிரச்சனை இருக்காது. பட் நீங்கள் வந்து ஹெல்மெட்டை வந்து ஒரு க்ளீனே இல்லாமல் க்ளீன் பண்ணாமல் ரெகுலராக இல்லை ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதனால் ஏர் ஃபால் ஆகும். ஸோ அதில் இருக்க நமக்கு வந்து இந்த பேக்டீரியாஸோ சம்திங் வந்து அதில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து நம்ம தலைக்கு போகும்போது டேண்ட்ரஃப் அதிகமாகும். ஸோ டேண்ட்ரஃப் அதிகமாச்சுன்னா அப்படியே வந்து நமக்கு ஏர் ஃபால் ஆகும். ஸோ நம்ம அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹெல்மெட் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஹெல்மெட் கிளீனர் வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு 2 டைமாச்சும் நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ வாரத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணுறது இன்னும் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து அந்த ஹெல்மெட் கிளீனரை வச்சுட்டு க்ளீன் பண்ணி சேஃப்டியாக வச்சிங்கன்னா, ஸோ அதாவது நீட்டாக வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏர் ஃபால் அப்படின்றது ஆகாது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குது, உங்களுக்கு இந்த தண்ணியில் வந்து சில இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஏர் ஃபால் அப்படி முன்னாடியே ஏர் ஃபால் ஆகுது அப்படின்னா அதனால ஹெல்மெட் போடும்போது நமக்கு ஸோ அந்த எஃபெக்ட்னா நமக்கு வந்து இதில் ஏர் ஃபால் இருக்க மாதிரி தெரியும். பட் ஹெல்மெட் போட்டால் ஏர் ஃபால் ஆகும் அப்படின்றது வந்து அது சயின்டிஃபிக்காக இன்னும் சொல்லலை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றதான் இப்போ. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஹெல்மெட் க்ளீனர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ நான் வாங்கினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் ஹெல்மெட் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ் ஹெல்மெட் கிளீனர் இன்டீரியர் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் நான் வாங்கின ப்ராடக்ட்டு. உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுதான் நான் வாங்கின ப்ராடக்ட்டு. இது எவ்வளோ எம்எல்னு பார்த்தீங்கன்னா 125 ml. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 150 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது நமக்கு ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் இதுதான். இந்த ஹெல்மெட் தான் நான் வந்து இந்த ரைடிங்க்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், லோக்கலுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 2 ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னொன்று வச்சுருந்தேன். ஸோ அது அப்படியே வந்து சில இஷ்யூனால வந்து அப்படியே வந்து இதுவே ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹெல்மெட்டை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணி பாருங்கள். ஹெவியாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ரெகுலராக க்ளீன் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு 2-3 வீக்ஸாகவே நான் வந்து க்ளீன் பண்ணலை. ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. இந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல் இருந்தாவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில அந்த பேக்டீரியாஸ்லாம் ஃபார்ம் ஆகலாம், அந்த டேண்ட்ரஃப் அதிகமாக வர ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த டைம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹெல்மெட் கிளீனர் அப்படின்றத வச்சு என்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. ஓகேங்களா? இதை வச்சுட்டு உள்ள எல்லாம் ஃபுல்லாக அடிக்கணும். ஓகே, பாருங்கள் ஃபுல்லாக அடிச்சாச்சு. முன்னாடி தெரியுதா? ஸோ இது ஃபுல்லாக போனது. அதாவது இன்டீரியரில் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே அடிச்சிடணும். ஸோ இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்மெல்லே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லெமன் ஸ்மெல் வரும். ஸோ நல்லாயிருக்கும் இந்த ஸ்ப்ரேயில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து நமக்கு ஒரு 50 rupees அந்த மாதிரி வரும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு 5 to 10 minutes, அவ்வளோ கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன்,
ஒரு ஒரு கொஞ்ச நேரம் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஈரமாக வந்து இருக்காது இந்த. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு இது ஸ்ப்ரே பண்ணோன்னா ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே வந்து நம்ம தொடச்சா போதும். நீங்கள் அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ள எல்லா இடத்துக்கும் போயிருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரே வந்து ஃபுல்லாக நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணும்போது இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 30% காலி ஆகிடும். இது வந்து ஒரு 3 டைம் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான் வரும் நமக்கு. இங்கே பாருங்க, நம்ம தொடச்ச உடனே பாருங்க இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கு. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு அந்த எப்படி சொல்கிறது அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அது ஸ்ப்ரே பண்ணோன்னா கொஞ்சம் கிளியர் ஆகும். நீங்கள் இதை விட இன்னொரு பெட்டர் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரேவும் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் டைமுக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த உள்ளே இருக்க ஃபோம் எல்லாம் அப்படியே வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்ட்டாக கழட்டலாம். ஃபுல்லாக தொடச்சி முடிச்சாச்சு. ஸோ உள்ளே பாருங்கள் அந்த ஸ்ப்ரே ஏதாவது உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். ஸோ மொத்தமாக வந்து இந்த ஃபைபர் கிளாத்தில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம போட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அதில் வந்து ஹெவியாக ஸ்மெல் அடிச்சது. இப்படி நம்ம ஜஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெட் ஸ்மெல், அந்த வேர்வை ஸ்மெல் ரொம்ப இருந்தது. இப்போ அதை அடித்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதுலேருந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஒரு 99% வந்து அதில் வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாக்டீரியாஸ் வந்து 99% கிளியர் ஆகிடும்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இதில் இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து அப்படியே பார்ட்டாக கழட்டலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? உள்ளே இருக்க அந்த குஷன், அதாவது இந்த குஷன் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நீங்கள் தனியாக கழட்டியும் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி கூட காய போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் வேணால் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஈரப்பதம் இருக்கும் லைட்டாக. ஸோ அந்த ஈரப்பதம் இருக்குது, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வெயிலில் வச்சுருங்க. ஸோ வெயிலில் வச்சா இன்னும் பெட்டர். ஸோ வெயிலில் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அர்ஜென்ட்டுக்கு வந்து வேணுன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த ஸ்ப்ரே அடித்த உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்மெல், அந்த லெமன்ஸ் ஃப்ளேவர் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் இருக்கும். கிட்டத்தட்ட 1 டே கிட்ட இருக்கும், 1 டே 2 டேஸ் கிட்ட இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறது கண்டிப்பாக வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வேணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து நீங்கள் தலையில் வாங்கி போட்டுட்டிங்கன்னா, ஹெல்மெட் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுடைய ஹேருக்கு வந்து இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இன்னொரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நமக்கு வந்து 30 ருபீஸ் 20-30K கிடைக்குது. இது நமக்கு ஃபுல் ஃபேஸும் வருது. இந்த மாதிரி ஆஃப் ஃபேஸ் வேணும், சாரி இந்த மாதிரி கேப் டைப்லேயும் இருக்குது. இன்னொன்று நமக்கு ஐஸ் மட்டும் ஓப்பனாக இருக்க மாதிரி ஃபுல் ஃபேஸ்லேயும் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 50 வரும். இது வந்து ஒரு 20-30 ருபீஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பெட்டராக இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ இதுதாங்க. ஸோ நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனால வந்து ஏர் ஃபால் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் பயப்படாதீங்க. இந்த மாதிரி வந்து கிளாத் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹெல்மெட்டை க்ளீனாக வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இது போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னொன்று நமக்கு ஹெல்மெட் வந்து கிரிப்பாக இருக்கும். இந்த ஷேக் நம்ம நார்மலாக பாருங்கள், உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இது போட்டிங்கன்னா ஷேக் இருக்குங்களா, அதுவே வந்து அந்த கிளாத் போடும்போது, ஸோ அந்த கிளாத் போட்டுட்டு இந்த ஹெல்மெட் போடுறேன், செம்ம கிரிப்பாக இருக்கும் பாருங்க. தெரியுதுங்களா? அந்த ஷேக் இருக்காது. அதே மாதிரி நான் மோஸ்ட்லி எதுக்காக, எனக்கு அந்த ஏர்ஃபாலுக்காகவும் யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று, நான் கேமரா இங்கே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு அப்படியே இப்படி கீழே இறங்கும். ஸோ அந்த கிளாத் இல்லைன்னா, ஸோ இந்த கிளாத் போடும்போது எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இப்படியே உட்காந்துரும். இந்த கேமரா வைக்கும்போது இந்த தலையில் கேப் போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் எப்பவுமே. என் வாய் தான் வந்துட்டு ரோட்டை பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 4 ப்ராடக்ட், அது 4 இல்லை 3 ப்ராடக்ட், நீங்கள் ஹெல்மெட் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹெல்மெட் கிளீனர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஹெல்மெட் கிளீனர் நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு தான் துடைக்கணும். ஸோ அதை நீங்கள் துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து அந்தளவுக்கு இந்த இது ஈரம் ஒட்டாது. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அண்டு இந்த ஹெல்மெட் கேப் இதையும் வந்து நீங்கள் எந்த கலரில் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 இருக்குது இந்த மாதிரி. ஸோ எல்லாத்தையும் அதே மாதிரி ஒன்று வச்சுக்காதீங்க. அந்த ஹெல்மெட் கேப்பை வந்து நீங்கள் அதையுமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதுவுமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணால் நமக்கு அதுலேயும் ஸ்வெட் ஆயிடுச்சுன்னா நமக்கு அதன் மூலியமாகவும் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் வந்து நமக்கு வந்து டேண்ட்ரஃப் வரும். டேண்ட்ரஃப் வந்துச்சுன்னா நம்ம அதன் மூலியமாகவும் வந்து ஏர் ஃபால் ஆகலாம். ஓகேங்களா? அதனால் இந்த ஹெல்மெட் கேப் வந்து நீங்கள் ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. ஒரே இதை ரெகுலராக யூஸ் பண்ணாமல் மாற்றி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். பை.